मैं प्रभु यीशु मसीह के पवित्र नाम से इस मॉर्निंग प्रेयर में मैं अभिनंदन और स्वागत करता हूं। இந்த காலை வேளையிலே இந்த ஜெப இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். हर दिन सुबह हमारे लिए एक नया रोटी परमेश्वर हमारे लिए तैयार कर रखा है। ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அப்பத்தை தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். हर दिन सुबह आपके जीवन में ये रोटी आपके आत्मिक जीवन को बढ़ाने में और अपने आप को पहचानने में मदद करने के लिए परमेश्वर इस सुबह की मन्ना को आपके जीवन में लेके आ रहा है। தேவன் அருளுகிறதான அந்த ஜீவ அப்பம் நீங்கள் உங்கள் ஆத்துமாவிலே வளர்வதும் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதிலும் அது உங்களுக்கு அருளப்படுகிறது. So I hope you people are growing day by day in the spiritual life. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைகிறீர்கள் என்று. हर दिन विश्वास की जिंदगी में बढ़ रहे हैं और अपने आप को पहचान रहे हैं। मैं इस बात को बहुत गहरी रूप से विश्वास करता हूँ। நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுக்குள் ஆழமாக நீங்கள் உங்களை யார் என்று நீங்கள் அறிந்து கொண்டு வருகிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். आपका भीतरी मनुष्य को आप पहचान रहे हैं, आप जान रहे हैं आपकी भीतरी मनुष्य कौन है, भीतरी मनुष्य क्या होता क्या है, इन बातों को आप समझ पा रहे हैं। मैं इस बात को बहुत गहरी रूप से विश्वास करता हूँ। நீங்கள் ஒவ்வொரு நாளும் உள்ளான மனிதன் என்றால் என்ன, உள்ளான மனிதன் யாரு என்றத நீங்க அறிந்து கொண்டு வருகிறீங்கன்றத நான் விசுவாசிக்கிறேன். ये सारे बातें आप क्यों जानना है? இந்த காரியங்கள்லாம் நீங்க ஏன் கற்றுக்கொள்ளணும்? क्योंकि हमारे जीवन सिर्फ इस देखने वाली दुनिया में नहीं है। வெறுமனையா நாம் காண்கிற இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவன் இல்ல, இது மட்டும் கிடையாது. हमारा जीवन इस दुनिया से भी बाहर है। मतलब ये एक देखने वाली दुनिया से भी एक और दुनिया में हम अभी जी रहे हैं। वहां पे நம்ம जी रहे हैं। நாம் காணப்படுகிற உலகத்தை அடுத்து இன்னொரு உலகம், காணப்படாத உலகத்தையும் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம், கண்டு கொண்டு வருகிறோம். वहां पे हम जी रहे हैं ऑलरेडी, நம்ம ஏற்கனவே அங்க வாழ்கிறோம். मगर हम उस जिंदगी के बारे में, उस दुनिया के बारे में हम वहां भी है इस बात को अगर हम बिना पहचाने अगर हम जी रहे हैं तो मैं आपको कह रहा हूं इस दुनिया में आपकी जिंदगी बड़ी बेकार हो जाएगा। நம்ம அங்கதான் வாழ்றோம், நமக்கு அங்க ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை குறித்தும் ஜீவனை குறித்தும் நாம் இருந்தும் அத புரியலனா நம்ம இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப பிரயோஜனம் இல்லாததா இருக்கும். इस दुनिया में आपका जिंदगी एक अंधकार में जीना पड़ेगा। आप अंधा के रूप में एक अंधकार में जीना पड़ेगा यहाँ पे। இந்த உலகத்துல நீங்க இருள்லயும் அந்தகாரத்திலையும் நீங்க ஒரு குருடர்களாக தான் நீங்கள் வாழ்வீர்கள். क्योंकि आप अंधे की दुनिया के अंदर आपका भीतरी मनुष्य जी रहा है, उस दुनिया में जी रहा है, उस दुनिया में आपका पहचान, आप उसके बारे में आप कुछ भी नहीं जानते हो, तो यहाँ पे आप अंधकार में ही जीना पड़ेगा। உங்க உள்ளான மனிதன் அந்த காணப்படாத உலகத்தில் இருக்கிறான், வாழ்கிறான். அந்த வாழ்க்கை குறித்த ஞானம், அறிவு உங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் வாழ்வது உங்களுக்கு அது இருளில் வாழ்கிறது தான். मसीह यीशु को एक बंदा अपने अंदर यीशु को कितना ज्यादा जानेगा, इतना ज्यादा वो यीशु को अपने अंदर पहचानने में आएगा। ஒரு மனிதன் கிறிஸ்துவை எத்தனை அதிகமாக அவனுக்குள் அவன் உணர ஆரம்பிக்கிறானோ, புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ मसीह की स्वभाव उसके अंदर दिखना शुरू होता है।
அவனுடைய இருதயத்திலே தேவனுடைய அந்த சாயல், கிறிஸ்துவின் சாயல் அது வெளிப்பட பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். जितना ज्यादा प्रकट हो रहा है, எத்தனை அதிகமா பிரதிபலிக்கிறதோ वो बंदा उस दुनिया को पहचानना शुरू कर रहा है। मतलब उस दुनिया उसको धीरे 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 रियलिटी, उसकी रियलिटी, वो दुनिया जो है उसको रियलिटी में पहचानना शुरू होगा। அந்த காணப்படாத உலகத்தை அந்த மனிதன் மெதுமெதுவாக அவன் ரியாலிட்டியில அதை உணர ஆரம்பிப்பான். अभी आपके लिए सिर्फ इस दुनिया में, इस दुनिया ही आपके लिए रियलिटी है। ये इस मॉर्निंग प्रेयर में आए हुए बहुत सारे लोगों के लिए सिर्फ इस देखने वाले दुनिया रियलिटी है। இந்த இந்த காலை ஜெபத்துல இணைந்திருக்க அநேகருக்கு இந்த பார்க்கிற இந்த காண்கிற உலகம் தான், இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. उनको सिर्फ वो, उनके लिए सिर्फ यहाँ पे जो उनके साथ चल रहा है वही उनके लिए सब कुछ है। அவர்களுக்கு முன்பாக எது எது நடக்குதோ, எந்த நிகழ்வுகள் போய் கொண்டிருக்கிறதோ அதுதான் உண்மை, ரியாலிட்டின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. Because they are still, they are not awakened in that realm, in that inner man. அவங்க ஏன்னா அவங்க அந்த உள்ளான மனிதன் அவன் விழிப்படையவில்லை, அந்த அறிவு அவர்கள் இன்னும் கிடைக்கல அவங்களுக்கு. जीसस क्राइस्ट को आप दूसरे आदम को आप पहचानने में, जीसस को पहचान, इसीलिए पौलुस जो है ये बात बोल रहा है, मैं मसीह यीशु को जानने के लिए जो कुछ भी लाभ है उसको हानि और कूड़ा समझता हूं। इसलिए कहता है जितना ज्यादा मसीह की ज्ञान बढ़ेगा, मैं कह रहा हूं उतना ही ज्यादा आपको इनर मैन जिस दुनिया में जी रहा है वो दुनिया रियलिटी बनते जाएगा। இயேசுவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக பவுல் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும், லாபமான எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணிறார். எந்த மனிதன் இயேசுவை குறித்து அறிகிறதான அறிவை இன்னும் ஆழமாக அறிய ஆரம்பிக்கிறானோ, இந்த காண்கிற உலகமானது, இந்த உலகத்திலேயே அவன் காணப்படாத உலகத்தை ரியாலிட்டியா அவன் புரிஞ்சு கொள்வான். Knowing Jesus means it's not just gathering knowledge about Jesus. நீங்க இயேசுவை அறிகிறதுனா ஏதோ கூடி அவரை பத்தி கத்துக்கிறது அப்படி கிடையாது. Just gathering informations. நீங்க தகவல்களை அறிஞ்சிக்கிறது கிடையாது. यीशु कौन है, यीशु अच्छा है, यीशु भला है, यीशु क्यों आया है, क्रूस में मरने के लिए आया है, क्रूस में मरा है, जी उठा है, बस these all things are informations. நீங்க இயேசு யாரு, இயேசு எதுக்காக வந்தாரு, பாவிகளை ரட்சிக்க வந்தாரு, சிலுவையில அறிஞ்சாரு, பாவிகளுக்காக மரித்தாரு, இப்படிப்பட்டவற்றை அறிவது அவரை குறித்ததான அறிவு, தகவல்களை அறிந்து கொள்வது, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். But these informations are very needed. I am not saying that these informations are useless, but informations are important. நான் இது தேவையில்லைன்னு சொல்லல, இது தேவைதான், முக்கியம்தான். These informations, ये इतनी इंफॉर्मेशन को जानने में आप ये मत समझो कि मेरा भीतरी मनुष्य के अंदर ये चला गया. நீங்க இத அறிவதின் மூலமாக நான் உள்ளான மனுஷனுக்குள்ள நான் போயிட்டேன், அது விழிப்புணர்வு அடைஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. अब ये इंफॉर्मेशन सब हम आपको क्यों दे रहे हैं? இந்த அறிவுலாம் நாங்க ஏன் உங்களுக்கு கொடுக்கிறோம்னா, मसीह आपके अंदर ऑलरेडी है, आने वाला नहीं है, ऑलरेडी है. இயேசு உங்களுக்குள் இருக்கிறார், அவர் இனிமேல் தான் வருவாரு அப்படி கிடையாது, ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிறார். अब ये इंफॉर्मेशन को लेके आप अपने अंदर भीतरी मनुष्य में यीशु को जगाना, यीशु को पहचानने में जगा रहे हैं. आप जितना यीशु को अपने अंदर पहचान रहे उतना ही ज्यादा यीशु को जगा रहे हैं अपने अंदर. நீங்க இந்த அறிவெல்லாம் இயேசு கிறிஸ்துவை, உங்களுக்குள் இருக்கிற அந்த உள்ளான மனிதன், உள்ள இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் எழுப்புகிறீர்கள், அதை குறித்த அறிவை புரிந்து கொள்ளுகிறீர்கள், உணர்கிறீர்கள்.
You are awakening the Christ who is in you. எனக்குள் இருக்கிற கிறிஸ்து, எனக்குள் இருக்கிறார் கிறிஸ்து என்கிற அந்த விழிப்புணர்வை நீங்கள் பெறுகிறீர்கள். நீங்க உள்ள போய் அதை அவேக்கன் பண்ணி விடுறீங்க. அதான் விழிப்புணர்வு. You are awakening it. நீங்க அதை தட்டி எழுப்புறீங்க. So जितना ज्यादा आप गहरी मनुष्य में, भीतरी मनुष्य में अंदर जा रहे हैं, उतना ही आपका स्पिरिचुअलिटी, आपका 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 लाइफ इस दुनिया में, मैं कह रहा हूं, इस दुनिया में आप इस दुनिया को राज्य करना शुरू करोगे. எத்தனை அதிகமாக உங்கள் உள்ளான மனிதனை நீங்கள் விழிப்படைகிறீர்களோ அத்தனை அதிகமாக இந்த காண்கிற உலகத்திலே நீங்கள் ரியாலிட்டியா, இந்த காண்கிற உலகத்தை தான் உங்க ரியாலிட்டியா அது இருக்கும். आप रूल करोगे, आप राज्य करोगे इस दुनिया को. இந்த இந்த உலகத்தை நீங்கள் இந்த உலகம் உங்களுக்கு इस दुनिया को आप राज्य करोगे. இந்த உலகத்தை நீங்க ராஜ்யம் பண்ணுவீங்க, ஆளுகை செய்வீங்க. So अब हम क्यों इस दुनिया में राज्य नहीं कर पा रहे? ஏன் உலகத்தை நம்ம ஆளுகை செய்ய முடியல? After coming into Christ also, when we can't rule anything here. நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகும் இந்த உலகத்தை நாம் ஆள முடியவில்லை. ஏன்? காரணம் என்ன? You just received this informations and you just made it your okay, these all things I know. Okay, it is there in your library. நீங்க உங்க லைப்ரரியில இதெல்லாம் தேவை, ஆமா இப்படி இதெல்லாம் தகவல் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். माइंड की लाइब्रेरी में ये सारे इंफॉर्मेशंस आपने रिकॉर्ड करके रखा है. உங்க மனதின் அந்த லைப்ரரியில இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ये इंफॉर्मेशन इसीलिए दिया गया ताकि आप अपने अंदर घुस के, आपके अंदर तक जाके उस रियलिटी को आपकी रियलिटी के रूप में बाहर जगाने के लिए इंफॉर्मेशन दिया गया था, बट वो काम आपने किया ही नहीं है. இந்த அறிவு நீங்கள் உள்ளான மனிதனை அறிந்து கொண்டு அங்க போய் அந்த உள்ள இருக்கிற அதை விழிப்படைய செய்து அதை வெளியே கொண்டு வந்து இந்த காண்கிற உலகத்துல அதை ரியாலிட்டியா மாத்துற வேலைக்காக தான் அந்த அறிவு கொடுக்கப்படுகிறது. ஆனா நம்ம அதை செய்யறது இல்ல. We are just leading a Christian life just to मरने के बाद स्वर्ग जाना है बस. நம்ம அப்படியே கிறிஸ்துவ வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம், மரணத்துக்கு அப்புறம் அது பரலோகம் அப்படின்றத விட்டுட்டோம். அததான் நம்பிட்டு இருக்கோம், அததான் புடிச்சு ஓடிட்டு இருக்கோம். उसी को पकड़ के जी रहे इधर. அததான் புடிச்சு ஓடிட்டு இருக்கோம். कितने लोगों को बातें समझ आ रहा अच्छी तरह से? इतने பேருக்கு சொல்கிற காரியம் தெளிவாகிறது. इसीलिए पौलुस बार बार लिखने वाली बात है, भीतरी मनुष्य में बलवंत हो जाओ, भीतरी मनुष्य में बलवंत हो जाओ, भीतरी मनुष्य में बलवंत हो जाओ. அதனாலதான் பவுல் திரும்ப 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 உங்கள் உள்ளான மனிதனிலே வல்லமையாக பலப்படுங்கள், உள்ளான மனிதனிலே வல்லமையாக பலப்படுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார் அநேக இடங்களிலே. पहला आदम में भीतरी मनुष्य का नो पावर, नो स्ट्रेंथ, नो अथॉरिटी. पुराना आदम में कुछ भी, भीतरी मनुष्य तो पूरा गुलाम है वहां पे, क्योंकि मृत्यु उसके ऊपर राज्य करेगा. முதலாம் ஆதாமுக்குள்ள இருக்கும் பொழுது உள்ளான மனிதனுக்கு வல்லமை கிடையாது, அதிகாரம் கிடையாது, அவனுக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியும் இல்லை. ஏனென்றால் முழுக்க முழுக்க முதலாம் ஆதாம் மரணத்துக்குள் ஆளுகை செய்யப்பட்டிருந்தான். मगर दूसरा आदम यीशु मसीह में आते समय भीतरी मनुष्य बलवंत होते जाएगा, क्योंकि यीशु मसीह दूसरा आदम है ना, वो जीवन लेके आ गया. इसीलिए अब जिसमें जीवन है उसमें बल है ऑटोमेटिकली. ஆனா இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் உள்ளான மனிதன் அவன் வல்லமையாய் பலப்பட்டான். ஏன்னா அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனை நமக்குள் அவர் கொண்டு வந்தார்.
अब हमारा आत्मा जो है, भीतरी मनुष्य, स्पिरिट एंड योर सोल, स्पिरिट एंड योर सोल, ये दोनों जो है पाप और मृत्यु की प्रमाण से आजाद हो गया। अब आपका स्पिरिट एंड सोल जीवन की आत्मा की व्यवस्था के अंदर प्रवेश कर चुका है। இப்ப உங்களுடைய ஆவி ஆத்துமா அந்த பாவ மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த ஆவி பிரமாணத்திலே அது அது ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. जीवन की आत्मा। ஜீவனின் ஆவியின் பிரமாணம். अब आपका 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 भीतरी मनुष्य जो है वो जीवन की आत्मा की व्यवस्था, जीवन आ चुका है। இப்பொழுது உங்கள் ஆவி ஆத்துமாவிலே அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அது வந்துவிட்டது. Because Bible says Jesus is a life-giving spirit. ஏனென்றால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So the more you get into Jesus Christ, the more you understand Jesus in your heart, the more you know Jesus in you, I am telling you, you will become life-giving spirit. நீங்கள் எத்தனை அதிகமாக இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் என்ன செய்கிறார் என்பதையும் அவரை குறித்த ஆழமான ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது இந்த ஜீவனிலே அவரை போல நீங்களும் உயிர்ப்பிக்கிற ஆவியா இருப்பீர்கள். See, मैं क्यों जीसस 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 करके आपके ऊपर क्यों इतना बोल रहा हूं? நான் ஏன் இயேசு 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 கிறிஸ்து கிரைஸ்ட் நான் ஏன் உங்களுக்கு அதிகமா நான் உங்களுக்கு சொல்றேன்னா, because Adams are main important to this world. जब आप इस दुनिया के अंदर प्रवेश कर दिया, मैं आपको कह रहा हूं, Adams are the keys. Adams ही इस दुनिया को राज्य करेंगे. இந்த 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 ஆதாம்கள் அது ரொம்ப முக்கியமானது. இந்த பூமிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த ஆதாம்கள் வச்சுதான் நீங்க வாழுவீங்க, இருப்பீங்க. क्योंकि ये दोनों आदम ही यहाँ की राजा है बस. இந்த ரெண்டு ஆதாம்கள் தான் இந்த பூமியின் ராஜா. वो एक ही बंदे के द्वारा मृत्यु ये पूरे प्रपंच को राज्य कर रहा है. दूसरा आदम यीशु मसीह के द्वारा जीवन राज्य कर रहा है. ये दोनों आदम ही राजा है. समझ लो आप. நீங்க புரிந்து கொள்ளுங்கள், அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜீவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறது. So आप अभी कहाँ पे है? So आप अभी इस दुनिया में जी रहे हैं, फिजिकल बॉडी में आ गया आप. நீங்க இந்த பூமியில எங்க இருக்கீங்க? உங்க சரீரம் இந்த பிசிக்கல் பாடியில நீங்க இருக்கீங்க இங்க. So ये दोनों एडम्स की है ना पहचान बहुत जरूरी है. पहला आदम के द्वारा मृत्यु घुस चुका है. आप जीसस क्राइस्ट को जितना पहचानोगे, जीसस 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 इज द वे टू लाइफ. जीवन में प्रवेश करने के लिए यीशु के अलावा और कोई मार्ग नहीं है. நீங்க அந்த ஒருவன் மூலமாய் முதலாம் மாதம் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க இரண்டாம் மாதமாகிய இயேசு கிறிஸ்துவை எத்தனை அதிகமாக உங்கள் ஆவி ஆத்துமாவிலே எத்தனை அதிகமாக அறிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே ஜீவனிலே நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக நீங்கள் இருக்க முடியும். यीशु ही एक ही मार्ग है जीवन में प्रवेश करने के लिए. இயேசு கிறிஸ்துவே ஒரே வழி அந்த ஜீவனின் ஆளுகைக்குள்ளாக சென்றடைவதற்கு அவர்தான் வழி. So यीशु के बिना ये दुनिया कभी भी, मैं कह रहा हूं, never ever it can enter into the life. Jesus is the only way.
இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ஜீவனிலே ஒருவரும் ஒரு காலும் பிரவேசிக்க முடியாது. Hmm? So knowing Jesus, knowing the life. நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிவீர்களானால் நீங்கள் ஜீவனை அறிகிறீர்கள் என்று அர்த்தம். Hmm. Because that's why always I speak more on Jesus Christ, because उनके बिना मानव जाति का कोई लेना देना ही नहीं है फिर. நீங்க ஏன் அதிகமா நான் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக சொல்கிறேனோ, இயேசு கிறிஸ்துவே இல்லாமல் இந்த உலகத்துல வேற எதுவும் கொடுக்கல் வாங்கல் கிடையாது. அது வேற எதுவும் பிரயோஜனம் இல்ல. So inner man should know who is Jesus, the one who came here and died on the cross and rose again, and he ascended to heaven. Who is he? And what is the relationship between he and myself? What is the relationship between us? You should know the deep truths in your inner man. உங்க உள்ளான மனிதனிலே இயேசு கிறிஸ்து யார், அவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், சிலுவையிலே அறையப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு அது எப்படிப்பட்டது என்பதை உங்கள் உள்ளான மனிதனிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். वो स्ट्रेंथ वो आपका इनर मैन धीरे 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 उस रियलिटी में जीसस क्राइस्ट को रियली फील करना शुरू करेगा, तब जाके मैं आपको कह रहा हूं आपका इनर मैन बड़े स्ट्रेंथन होना शुरू हो जाता है. உங்க உள்ளான மனிதனிலே இயேசு கிறிஸ்துவை அது ரியாலிட்டியாக உணர, புரிய, அறிய ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் உள்ளான மனிதன் வல்லமையாக அவன் பலப்பட்டு விடுவான். फिर मैं आपको कह रहा हूं, आपको चिंता, डर, छोटी छोटी बातें, यू आर a supernatural being on this earth. நீங்க அதுக்கப்புறம் கவலை, பயம், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு துக்கமா இருக்கிறது அதெல்லாம் நீங்க மேற்கொண்டு நீங்க இந்த உலகத்திலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹியூமன் பீங்கா மாறிடுவீங்க. So grow more in Jesus Christ. நீங்க கிறிஸ்துவில இயேசு கிறிஸ்துவை அறிவதிலே நீங்கள் வளருங்கள். Because Jesus is the gospel. இயேசு கிறிஸ்துவே சுவிசேஷம். पहला आदम में जो लोग मरते हैं वो पाप और मृत्यु की प्रमाण के अंदर मृत्यु की आत्मा उनको नाश करके उसको मृत्यु में लेके जा रहा है. முதலாம் ஆதாமுக்குள் இருக்கிறவங்களுக்கு வர மரணம் அவங்க அந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துல இருக்கிறதுனால அந்த மரணம் அவங்கள ஆளுகை செய்து அது மரணத்துக்கு நேராக அவங்களை கொண்டு போகுது. The spirit of death, they are under the spirit of death. அவங்க எல்லாம் அந்த மரணத்தின் ஆளுகை, மரணத்தின் ஆவியின் ஆளுகையில அவங்க இருக்கிறாங்க. Spirit of death. इसीलिए यीशु ने कहा शैतान को मृत्यु का ராஜா कहता है பைபிள். அதனாலதான் மரணத்தின் அதிபதி அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. शैतान को मृत्यु का राजा कहता है. सो शैतान अब आपके ऊपर, यू आर नॉट अंडर द स्पिरिट ऑफ डेथ. दैट इज टोटली अ डिफरेंट लाइफ, टोटली अ डिफरेंट एक्सपीरियंस, डाइंग इनसाइड द फर्स्ट एडम, डाइंग because of the spirit of death, dying because of the law of the spirit, law of the sin and death is totally different. நீங்க முதலாம் ஆதாமுக்குள் மரிக்கும் போது அது வித்தியாசமான ஒன்று. பாவம், மரணம் அது உங்களை அது ஆளுகை செய்யும். அது மரணத்து அந்த பிசாசுக்கு அடிமை, அவன் ஆளுகைக்குள்ள நீங்க இருப்பீங்க. அது ரொம்ப டிஃபரெண்ட், அது வித்தியாசமான வாழ்க்கை. वो मृत्यु टोटली अलग है. அந்த மரணம் அது வேற. That is called death actually. அதுதான் உண்மையாவே மரணம்னு சொல்லணும். But Bible says there is one more death के बारे में भी Bible कहता है, वो मसीह में मरना है. இன்னொரு மரணத்தை குறித்து போடப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள் மரிப்பது அப்படின்னு போட்டிருக்கு. There are two different things. இங்க One is இரண்டு dying in Adam,
Another one is dying in Christ. ஒன்று முதலாம் ஆதாமின் அந்த மரணத்திலே மரிப்பது, இரண்டாவது கிறிஸ்துவுக்குள் மரிப்பது. This is different. These people, they may leave the body, but they did not leave the body because of वो लोग अपने शरीर को पाप और मृत्यु की प्रमाण राज्य करने के वजह से उनकी मृत्यु नहीं आ रही है. वो लोग टोटली डिफरेंट पीपल है. उनके लिए शरीर को छोड़ना टोटली अलग होता है. அவங்களுக்கு பாவம் மரணம் ஆளுகை செய்யறதுனால மரணம் வரல, அவங்களுடைய மரணம் வித்தியாசமானது. वो लोग शरीर को छोड़ते बोलने से, इसीलिए पौलुस कहता है मैं मेरा शरीर से अलग होने का समय आ गया. It's not something, oh I'm going to die. No. I am going to leave this body. I want the separation from my body. That's a different thing. பவுல் நான் ஐயோ மரிக்க போறேன் அப்படி சொல்லல, இந்த சரீரத்தை விடுகிறதற்கு நேரம் வந்துருச்சு, இந்த சரீரத்தை நேரம் வந்துருச்சுன்னு சொல்றார். செப்பரேஷனை சொல்றார். He ruled in the life spirit और आत्मा में लाइफ अभी रूल कर रहा है. रूल उसको, वो जीवन को महसूस भी कर रहा है, बिकॉज इट्स एन एक्सपीरियंस. लाइफ को आत्मा और प्राण में एक्सपीरियंस जिलाया गया. அவர் அந்த ஆவியின் பிரமாணத்திலே அவர் ஜீவனிலே ஆளுகை செய்திருக்கிறார். அவர் உள்ளான மனிதனே விழிப்புணர்வு அடைந்து விட்டார், உயிரடைந்து விட்டார். अब वो जीवन में राज्य करके अब वो बोल रहा है मैं अभी शरीर छोड़ रहा हूं. ஜீவனிலே ஆளுகை பெற்று நான் இந்த சரீரத்தை விடுவதற்கு நேரம் வந்ததுன்னு சொல்றார். इसलिए बाइबल दो बातों को कह रहा है, एक जीवन, एक और अमरता. अमरता अलग होता है, जीवन अलग होता है. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது ஜீவன் அழியாமை. ஜீவன் வேற, அழியாமை வேற. पहले हम जीवन प्राप्त करना है. ஃபர்ஸ்ட் நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்வோம். That comes through Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கப்பெறும். That happens in your spirit. அது உங்கள் ஆத்மா की व्यवस्था. இந்த ஆவியின் பிரமாணம் அது உங்கள் ஆவியில் நடைபெறுகிறதான ஒரு காரியம். Immortality is waiting for us. அழியாமை உங்களுக்காக அது ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறது. That's in a different process. அது ஒரு வித்தியாசமான ப்ராசஸ். अब हम जीवन में राज्य करेंगे. நம்ம இப்ப ஜீவனிலே ஆளுகை செய்கிறவர்களாக நாம் மாறுவோம். कितने लोगों को बातें समझ आया अच्छी तरह से? எத்தனை பேருக்கு தெளிவாகிறது? In a man. So if possible, we'll be having a question session जो है हम रखेंगे एक बार. क्वेश्चन पूछने वाले क्वेश्चन पूछ सकते हैं. शायद इफ गॉड्स विल मंडे में आपको क्वेश्चंस के लिए मैं टाइम दूंगा. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம கேள்வி நேரம் ஒன்று வைப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற திங்கட்கிழமை அந்த நேரத்தை நாம் வைப்போம். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.